கோடை விடுமுறை முடிய உள்ள நிலையில் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். சுகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி நாளை திறக்க உள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், அதாவது தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். ஒகேனக்கலில் அதாவது வண்டிகள் நிறுத்துவதற்கே இடமில்லாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்று ஒகேனக்கலில் நீர்வரத்து 5000 கனஅடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீர்வரத்து மிகவும் ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் இந்த தண்ணீர் வரத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கலை பொறுத்தவரையும் மெயின் அருவி, சினி அருவி மற்றும் 5 அருவி உள்ளிட்ட பகுதிகளில் நீர் ஆர்ப்பத்தி கொட்டுகிறது. மெயின் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். அதாவது ஆயில் மசாஜ் செய்து கொண்டு இளைஞர்கள் அந்த அருவியில் குளித்து வருகின்றனர். குடும்பத்தோடு லைஃப் ஜாக்கெட் அணிந்து கொண்டு ஏராளமானவர் காவிரி நாட்டின் அழகுகளை கண்டு ரசித்து வருகின்றனர் பரிசல் பயணம் மூலம். மேலும் குடும்பத்துடன் மீன்களை இங்கே எடுத்து கொடுத்து சமைத்து குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கிடைக்கின்றன. நாளை பள்ளி திறக்க உள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த ஒகேனக்கலை பொறுத்தவரையும் முதலை பண்ணை, வண்ண மீன் அருங்காட்சியகம் மற்றும் பறவைகள் கூடாரம் உள்ளிட்டவர்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று பார்த்து வருகின்றனர். இங்க இருக்கிற ஒகேனக்கலை சுற்றுலா தலத்தை நம்பியுள்ள தொழிலாளர்கள் இந்த கூட்டம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.